நம்ம எல்லாத்தையுமே மென்டலி ஆர் சிக். ஒரு வார்த்தை சொல்ற தப்பா நினைக்காதீங்க. இந்த உலகம் பேராசைக்காரர்களாலும் பைத்தியக்காரர்களாலும் நிரம்பி வழிகிறது. இந்த உலகம் பேராசைக்காரர்களாலும் பைத்தியக்காரர்களாலும் நிரம்பி வழிகிறது. தயவு செய்து தெளிவடையுங்கள். நாம் ஒரு எல்லைக்கு மேல் சுமைகள் சுமந்து கொண்டு ஒன்றுமாக போவதில்லை. சுமைகளை இறக்கி வைக்க பழகுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாரும் ஒரு அருமையான வார்த்தை, இயேசுவினுடைய வார்த்தை. அது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். பாரங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். சுமை இருக்கும்போது மனுஷன் ஓயான மன அழுத்தம் எவ்வளவு நோய்கள் கொண்டு விடுகிறீங்களா? இன்னைக்கு இருக்கிற நோய்கள்ல பல நோய்கள் உண்மையிலேயே மருந்துகளால் சரியாகக்கூடிய நோய்களே அல்ல. மன அழுத்தத்தினால் ஏற்பட்டிருக்கிற நோய்கள் தான் அதிகம். மனசை நீங்க லேசாக்கிட்டீங்க அப்படின்னா பல நோய் வராது. உங்களுக்கு மனசை லேசாக்கிறதுக்கு வழி தெரியுமா? நான் மறுபடியும் ஒன்னே தான் சொல்ல முடியும். தியானம் ஒன்றுதான் மனதை லேசாக்குவதற்கான மிகச்சரியான வழி. நாட் ஈவன் பிரேயர், நாட் ஈவன் ஜபம், தொழுகை, பிரேயர், வழிபாடு, யாகம், யஜ்ஞம், இவை உங்களை பலப்படுத்தும் என்பதை நான் அறிவேன். ஆனால் பலமான பிறகு நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள் என்று நான் உத்தரவாதம் சொல்ல முடியாது. வழிபாடு உங்களை பலப்படுத்தும், ஆனால் உங்களை ஞானியாக்காது. வழிபாடு ஒருவனை பலப்படுத்தும் என்றால் இரணியன் ஞானியாக இருக்க வேண்டும், ராவணன் ஞானியாக இருக்க வேண்டும், கம்சன் ஞானியாக இருக்க வேண்டும். இவர்கள் வழிபட்டு வரங்களை பெற்று வாழ்க்கையில் அநீதிகளையும் அக்கிரமங்களையும் செய்திருக்கிறார்கள். எனவே வழிபாடு ஒரு மனிதனை ஞானியாக்கும் என்பதை நான் நம்ப தயாராக இல்லை. தியானம் என்கிற விழிப்புணர்வு மட்டும்தான் ஒருவரை உண்மையில் லேசானவனாய் ஞானியாக்கும். அந்த மன அழுத்தத்திலேயே வெளியே வந்துடணும். தியானம்னா என்னன்னா சிந்தனை நின்று போகிற கணம். சிந்தனை நின்று போகிற கணம். இன்னும் சரியா சொல்லுமா? ஒரு எண்ணத்துக்கும் மறு எண்ணத்துக்கும் இடையில் இருக்கிற இடைவெளி அதான் தியானத்தின் கணம். ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடையில் இருக்கிற இடைவெளி மனம் நின்று போகிற கணம். மனம் என்பது என்ன பண்ண சொல்றாங்க? என் மனசால எனக்கு எவ்வளவு துன்பம் தெரியுமா? நான் படுற வேதனை யாரும் பட மாட்டாங்க. என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? மனசுனா என்னங்க? போதி தர்மர் அப்படின்னு ஒரு பெரிய ஞானி இருந்தார். புத்தருடைய வடிவங்கள் போதி தர்மர். பிம்பிசாரன் ராஜா சீனாவுக்கு போயிருந்தார். சீன தேசத்து ராஜா போதி தர்மத்தை வந்து சொல்றான், என் மனசு என்ன பாடாப்படுத்துது, என் மனசோட நான் படுற பாடு தாங்க முடியல, என் மனசு எனக்கு வேதனை தருது. போதி தர்மர் சொன்னார், you do one thing, you come and meet me tomorrow morning by 5 o'clock, early morning 5 மணிக்கு இதை வந்து சந்தி. நீ வரும்போது மறக்காம ஒண்ணு பண்ணு, bring your mind. உன் மைண்டையும் கொண்டா, உன் மனசையும் கொண்டா அப்படின்றாரு. நீங்க என்னங்க இருக்கு அர்த்தம் பண்ணுவீங்க? உன் மைண்டையும் கொண்டாடுனா ராஜா யோசிச்சா, இந்த போய் ஞானின்னு நினைச்சது எவ்வளவு மைண்டை கொண்டாட முடியுமா? என்ன கொண்டாடுறது? கொண்டாடுறாரு. சரி போயிட்டான். ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல. இந்த கிறுக்கு பயிரை நம்பி நம்ம காலப்பொழுப்ப என்ன இவனை பாக்குறது, போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தாரு. ஆனா போதி தர்மருடைய ஒளி பொருந்திய முகம் அவரை பாடாப்படுத்து. போக வேண்டாம்னு நினைச்சாலும் அவங்க போயிட்டாங்க. இதுதான் ஞானியோட சக்திங்க. ஞானிகள் உண்மையான ஞானி யாரு நீங்க அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா, அவரை நீங்க எதிர்க்கணும்னு நினைச்சா கூட எதிர்க்க முடியாம எங்க மௌனமாகிறீங்களோ, உங்கள் சிந்தனை யார் முன்பு நின்று போகிறதோ அவன் தான் ஞானி. இது ஒரு பெரிய சீக்கிரம். போதி தர்மரை மறுக்க முடியல. போயிட்டான் காலையில 5 மணிக்கு. அவர் உடனே சொன்னார், மகனே வந்துட்டியா, கரெக்டா வந்துட்டியா, சொன்னபடி 5 மணிக்கு வந்துட்டேன், எனக்கு தெரியும் நீ வருவேன், எனக்கு டெஃபரா தெரியும்னு ஒரு பெரிய பெரம்பு அப்படியே எடுத்து தடவிட்டார். ஒரு பெரம்பு தடவி சொன்னார், உன் மனசு எங்க காட்டு, நான் அடிச்சு விளக்குறேன், தொந்தரவு பண்ற மனசு இப்ப அடிச்சு விளக்குறேன், எங்க உன் மனசு, எங்க உன் மனசு? அவன் சொன்னா, என்ன நீங்க ஒரு முட்டாள் மாதிரி பேசுறீங்க, யாராவது மனசை எடுத்து வெளியே வைக்க முடியுமா? அவர் சொன்னார், லெசன் 1 முடிஞ்சு போச்சு. மைண்ட் வெளியில இல்ல, உனக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சு போச்சா? மைண்ட் என்பது உனக்குள் இருக்கிறது. லெசன் நம்பர் 1. சார் அது எங்கேயும் காட்டு, நான் இப்ப அடிக்கிறேன். ஐயோ மனசு எங்கேன்னு எப்படிங்க காட்ட முடியும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு காட்ட முடியாதுங்கிறது லெசன் நம்பர் 2 முடிஞ்சு போச்சா? ரைட். இப்ப நீ எனக்கு திரும்பி பாரு, உன் மனசுக்குள்ள எங்க இருக்கு, உத்து பாரு, உத்து பாரு, உத்து பாருங்க. ஏங்க அது எங்க இருக்குன்னு நான் உத்து பார்க்க ஆரம்பிச்ச உடனே அது இல்லாம போச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது இல்லாம போகுதுங்க. எங்க இருக்குன்னு பார்த்த உடனே அது இல்லாம போகுது. அப்ப ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணா பாருங்க, மைண்ட் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் ஐடென்டிட்டி அல்ல, அது ஒரு தனித்த விஷயம் அல்ல. மைண்ட் இஸ் நத்திங் பட் an ஆக்டிவிட்டி. அது ஒரு வகையான செயல், உள்ளுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற செயல். உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த செயலை நிறுத்தணும். அந்த செயலை நிறுத்தணும்ன்ற எண்ணம் கூட ஒரு ஆக்டிவிட்டி ஆயிடும். அப்ப என்ன பண்ணுன்றா, உண்மையான தியானம்னா என்னன்னா, be a victim.
விட்னஸ், சாட்சியாக இருங்கள். உட்காந்துக்கங்க, உங்களுக்கு நூத்துக்கண போவாங்க என்ன வெளியில வரும், அப்படியே வந்துகிட்டே இருக்க எல்லாத்தையும் வெளியே பாருங்க. நம்ம மனசுல தோன்ற எண்ணத்தை நம்ம ஒரு காயில வச்சு எழுதணும்னு வச்சுங்க, நாம ஒரு பைத்தியம்னு கிளியரா சொல்லுவோம். சம்பந்தம் இல்லாம யோசிக்கணும். டிவியில ப்ரோக்ராம் பார்க்கணும், அந்த டிவியை போட்டு உடைக்கணும். ஏதோ ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு இல்ல, அது எங்க கேட்டா நம்ம கேட்கணும். சரி, நம்ம பொண்ணுக்கு இன்னும் மாப்பிள்ள பார்க்கவே இல்லையே, நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்கலையேங்கிற போது ஏதோ ஒரு நம்ம யோசிச்சிருக்கிறா பாருங்க, எவ்வளவு எஃபர்ட் பண்றான்னு பாருங்க. நீங்க சினிமாக்கு போகணும், எந்த சினிமா நல்லா இருக்கு, எங்கேயும் போக வேண்டாம், ஓட்டு போய் அப்படியே சாப்பிட்டு ஆகணும். ஐயோ இவருக்கு தெரிஞ்சா இவர் திட்டுவா. இந்த அளவுக்கு லிங்க் இருக்காதுங்க. லிங்கே இல்லாம தாட்ஸ் மாறி மாறி வரும்.